ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால. பெரியவங்களுக்கு செஞ்சோன்னா எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, ஒரு 25 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை தோல் உரிச்சி, வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பொடியாகவும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி வெங்காயம் வேர்க்கடலை எல்லாம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயை 2 கட் பண்ணி குறுக்கு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு காஞ்ச டவலில் ஈரம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணுங்கள். பிசு இல்லாமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் செய்யும்போது மட்டும். அப்போ தான் வந்துட்டு பிசு இல்லாமல் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயும் சேர்த்து இப்போது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும், பிசு இருக்கக்கூடாது. அதுக்கு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு ரைஸ் வைப்பேன். அதில் பாதி தான் லஞ்ச் பாக்ஸ் கிண்டுவேன். மீதி மதியத்துக்கு நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு யூஸ் பண்ணிப்பேன். தயிர் ஊற்றியோ இல்லை இதிலே வெண்டைக்காய் சாதமாக செஞ்சோ. அதனால் கொஞ்சம் 1/4 கிலோ அரிசி வச்சுட்டு பாருங்கள், மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். அது மட்டும் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு காரப்பொடி சேர்த்துக்கலாம். காரப்பொடி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும்போது நீங்கள் எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ் எப்போவுமே மார்னிங் செய்யும்போது சூடாக வச்சுருப்போம், அப்போ தான் வச்சுருப்போம். ஸோ நம்ம அடுப்பு ஆன்லேயே இருக்கும்போது கிண்டும்போது ஒட்டிக்கும் சாப்பாடு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உதிரியாக ஆகிடும் ரைஸு. இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் போடலான்னு நினச்சேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் சிதம்பரம் தேர் திருவிழா விசேஷமாக. ஸோ அதனால் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து மிக்சர் வச்சாச்சு 2 பேருக்குமே. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஹாப்பி பிஸ்கெட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட லஞ்ச் மெனு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நாளைக்கு எங்கள் ஊரில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் ஹாலிடே. ஸோ தரிசனம் வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில். எடுத்தது பாப்பா எடுத்து அவங்க பேக்கில் வச்சுக்கிட்டாங்க லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு போய்.